ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்கிறது பைபிள். ஆனால் சனாதன தர்மம் தேவ ரகசியம், பிறப்பு இறப்பு ரகசியம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. உண்மையில் தேவ ரகசியம் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துமாறு. பைபிளில் வருகிற வார்த்தை வெளியிடப்படாத ரகசியம் இல்லை அப்படிங்கிறதோடு முடியறதில்லை. தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்தில் உள்ளதும் பறிக்கப்படும். இதுதான் பைபிளோடது. அதனால் இட் இஸ் நாட் தட் இட் இஸ் ரெஃப்யூஸ் டு ஆல், இட் இஸ் கிவன் டு எ டிசர்விங் பர்சன். அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ டிசர்விங்னா என்ன? அதை வச்சு ப்ரெடிக்டிவாக ஏதாவது பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கான். இப்போ அட்டாமிக் எனர்ஜி இருக்குது, அதை வச்சு நீங்கள் மெட்ராஸ் சிட்டிக்கு எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலாம். ஆனால் அதே அட்டாமிக் எனர்ஜியில் ஒரு பாம்பு போட்டு ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி மெட்ராஸை அழிக்கலாம். ஸோ யார் கையில் எது இருக்கணும்ன்ட்டு ஒரு குரங்கு இருந்தது, ஒரு குரங்காட்டி இருந்தான். இந்த ரெண்டு பேரும் ரொம்ப லவ் தான். இந்த குரங்காட்டி தூங்கின்னு இருக்கிற போது அவன் மூக்கு மேலே ஒரு ஈ வந்து உக்காந்துச்சு. குரங்கு வந்து இப்படிலாம் தள்ளி பாய்ச்சி, அது வந்து ஈ போகல. அதனால் பெரிய கல்லை கொண்டாந்து அவன் மூக்கு மேலே இருக்கிற ஈ மேலே போகிறத நினச்சிட்டு போட்டுடுச்சு. குரங்காட்டி சேர்த்து போட்டான். அதனால் யார்கிட்ட கொடுத்தா அது உருப்படுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா? இல்லைன்னா இப்படி தான் பண்ணும். அவுட் ஆஃப் அறத்திற்கே அன்பு சார்பு அன்பு அறியார், மரத்திற்கும் அகுதே துணைங்கிறார் திருவள்ளுவர். அதாவது அன்பு என்பது நல்ல வழிக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்காத, அதர்மமாக கூட அது யூஸ் ஆகும் அப்படின்னு. ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவளை இவனும் ஒருத்தன் கைப்பிடிச்சி இழுத்துட்டான். இவன் என்ன பண்ணுறான்? அவனை குத்திடுறான். யார் கைப்பிடிச்சி இழுத்தானோ அவனை குத்திடுறான். அது காரணம் என்னையும் மனைவி மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு. அதில் என்ன ஆகும்? போலீஸு கேஸ் எல்லாம் வந்து இவனை ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு வரப்பு இருக்குது, அதில் அரை அடி ஒரு அடி வரப்பு தகராறுக்காக ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இவன் அவனை கொலை பண்ணிட்டு இவன் ஜெயிலுக்கு போடுவான். கடைசியில் இவனுடைய மொத்த லேண்டையுமே எதிர் வயல்காரையும் எடுத்துக்கின்னு என்ஜாய் பண்ண போகிறான். அதனால் இந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் டிஸ்டர்ப்டு பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ்னால உலகத்தில் அவங்களுக்கும் நஷ்டம்தான், அதை இதையும் சாதிக்க போகிறதில்ல. அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் வைஸ் அண்ட் நைஸ் டு பி காம். அந்த கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் ஆற்றின் உழைத்து. கதம்னா திமிரு, காத்து அதை அடக்கி. யார் இருக்கானோ அவன் எப்போ வருவான்? தர்ம தேவதை வழி வச்சு காத்துன்னு இருக்குமா. அப்போ பதறினால் சிதறிவிடும். யாருக்கு நல்ல குணம் வந்ததோ அவங்க என்ன பண்ணுவாங்க? குணமேனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. யாருக்கு நல்ல குணம் வந்துச்சோ அவங்களுக்கு கோபம் வந்தால் கூட அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு செகண்டில் அந்த கோபத்தை மறைச்சிருவாங்க, அதை வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சினமேனும் சேர்ந்தாரை கொல்லி இனமேனும் ஏமாப்புனையே சுடும். கோபம் யார்கிட்ட வந்ததோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸு ஃப்ரெண்ட்ஷிப்ஸு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த கேள்விக்கான பதில், இட் இஸ் நாட் தட் இட் இஸ் ரெஃப்யூஸ், பட் இட் இஸ் கிவன் டு த மோர் டிசர்விங் பர்சன்ஸ். பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து தன் முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தி கொடுத்தான். ஒரு பிரம்மச்சாரியாராக வாழ்ந்த அகஸ்திய மாமுனிவர் லோபாமுத்ரை என்ற பெண்ணை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள கல்யாண தீர்த்தத்தில் மணந்த பின்பு தனது முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தி பெற்று தந்தார். சிலாதரன் என்பவன் தற்போது ஸ்ரீசைலம் என்று சொல்லப்படும் புனித ஸ்தலத்தில் இருந்த மலையை கடித்து உண்டு தன் முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தி கொடுத்திருக்கிறான். இவை நமது புராணங்களில் வருகிற முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்கான சில பிரயத்தனங்கள். இவர்கள் தவசீலர்களாக இருந்ததால் அவர்கள் முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவன் அருளியதாலும் அதை செய்து ஆத்ம சாந்தி தருகிற தவ வலிமை அவர்களுக்கு இருந்ததாலும் இது சாத்தியமானது. ஆனால் ஒரு சாதாரண மனிதனுக்கு இது சாத்தியமா? ஒரு சாதாரண மனிதன் தனது முன்னோர்கள் இன்னும் ஆத்ம சாந்தி அடையாமல் இந்த பூமியில்தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது? தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்பலத்தாறு ஓம்பல் தலைன்னு திருவள்ளுவர் சொல்கிறார்.
அப்போ தென்புலத்தார்னா யார்? நம்முடைய மூதாதையர்கள், பித்ருக்கள். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறார் திருவள்ளுவர். அதுக்கப்புறம் கடவுள், தென்புலத்தார் தெய்வம், அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் சொந்தமே இல்லாத ஏழைங்க, அதுக்கப்புறம் தான். ஸோ ஒருத்தனுக்கு வர்ற வருமானத்தை 5ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியே தம்முடைய மூதாதையர்களுக்காக தேவசம், தர்ப்பணம், பித்திருக்காரியங்கள்லாம் செய்கிறதுக்காக வச்சுக்கணுங்கிறது தான் சாஸ்திரம். ஓவர் எ பீரியட் இந்த ப்ரீஸ்ட்ஹுட்டும் ஒரு காரணம், நான் கமிட்டட் பீப்புளும் ஒரு காரணம். எனக்கு தெரிஞ்சு WK ராவ்னு ஒருத்தர் இருந்தார் அண்ணா நகரில். நல்லா வீடெல்லாம் கட்டினார், எல்லாம் பண்ணால். அவருக்கு ஒரே பையன்தான். அண்டு அவர் இறந்துட்டார். ஒரே பையன்தான், அவனுக்கு கல்யாணம்லாம் கட்டி வச்சாங்க, அதெல்லாம் இருக்குது. அவன் என்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தானே அப்படின்னா. அதாவது அவனுக்கு ஒரு 50,000 ரூபா காரியம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு மனசு இல்லை. அதனால் அவன் வந்து என்னை சப்பானிக்காக கூப்பிட்றான், அதெல்லாம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு. நான் சொன்னேன், வேஸ்ட்டு இல்லை, நீ பண்ணு அப்படி. ஸோ நிறைய பேருக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்றைக்கி கமிட்மெண்ட் இல்லை. அவன் சம்பாரித்த காசு, அவன் தான் உன்னை பெற்று எடுத்து தொலைச்சான். ஸோ ஏதோ ஒரு தேவசம் காரியம் இதெல்லாம் பண்ணுறதுல உனக்கு என்ன நஷ்டம் இருக்குது? அவன் காசில் அவனுக்கு பண்ண போகிறேன். அவனர்களாலே அவன் தாள் வணங்கி மாதிரி தான் இது கூட. இதுக்கே இந்த காலத்தில் காரியம் பண்ணுறதுக்கே மனசு இல்லாத பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி, அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று தே டோன்ட் பிலீவ் இன் திஸ் ரிச்சுவல்ஸ், ரெண்டாவது செலவாகுது இன்றைக்குள்ள ட்ரெண்டில், மூணாவது இந்த காரியம்லாம் பண்ணுற ஐயருங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரொம்ப க்ரீடி ஆகிட்டாங்க. அதாவது ஒரு பக்காவை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோதானம் கேட்பானுங்க, பூதானம் கேட்பானுங்க, பசுமாடு கண்ணுக்குட்டி வேணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன காரணம் சொல்லுவான்னா, அங்கே அந்த நதியை கடந்து உங்கள் தாத்தாவுடைய இல்லை அப்பாவுடைய ஆத்மா போகிற போது இந்த பசுமாட்டோட வாழை பிடிச்சின்னு தான் போவாருன்னு ஒரு காரணம் வேறு சொல்லுவான். அதுக்கடுத்து கொஞ்சம் பூதானம் லேண்டு எதனா கேட்பான், செருப்பு கேட்பான், கொடை கேட்பான். இதெல்லாமே இந்த காலத்தில் ஒரு பெரிய ரிச்சுவலாக பண்ணிட்டாங்க. ஒரு நிஜமான காரியம் பண்ணணுன்னா ஒரு 1,50,000 ரூபா தீட்டிடுவாங்க. சாஸ்திரோக்தமாக நீ பண்ணணுன்னா பண்ணுவாங்க. இது அன்ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுற ஒரு யங்கர் ஜென்ரேஷன் படித்தவங்க இருக்காங்க. இது அடுத்த காரணம் ஒய் அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் காரியத்தை பொறுத்த விஷயம். அடுத்து வரப்போது தேவசம். அமாவாசைக்கு தேவசம் பண்ணணும். அண்டு ஒன்றும் பெருசாக செலவாகாது. கொஞ்சம் மடியாக இருந்து சமைச்சு காக்கா கொஞ்சம் போட்டு 2 பேர் பிராமணார்த்தத்துக்கு வருவான், அவனுக்கு ஏதோ பண்ணி போடணும். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்த சாஸ்திரங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இந்த ஐயருங்களுடைய இது இருக்கு இல்லையா, அவசரம். அமாவாசைக்கு உங்கள் வீட்டுக்கு மாத்திரமா வர போகிறான், அமாவாசை அன்றைக்கி 10 வீட்டுங்களில் கூப்பிட்ருப்பாங்க அந்த ஐயரை. இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தீஸ் பிராமின்ஸ் அவ ஸ்கூட்டர்ஸு இல்லை மொப்பைடு வச்சுருக்கான். ஃபோனில் பேசிக்கினே மொப்பைடு ஓட்டுவான். உங்கள் வீட்டுக்கு வந்து தேவசம் பண்ணிட்டு இருக்கிற போதே நமஹா அப்படின்ட்டு ஏதோ வந்துட்டே இருக்கேன் அப்படின்வான். ஸோ ஒரு வகையில் இந்த ப்ரீஸ்ட்டு கூட காரணம். இந்த நம்பிக்கைகள் தளர்ந்து போனதுக்கான காரணம் இந்த ப்ரீஸ்ட்டுன்னு கூட தான். அவன் வந்து ஒரு ஸ்ரத்தையாக பద్ధதியாக இதெல்லாம் பண்ணான்னாக்கா நமக்கு ஒரு பிடிப்பு வரும். அதனால் இவன் என்ன பண்ணான், எனக்கு ஆஃபீஸுக்கு போகணும், ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்க, நான் இன்னொரு 50 ரூபா வேணா கொடுக்குறேன்ற அளவுக்கு தான் இவங்கிறான். அதனால் அவன் வந்து ஜெட்டு ஸ்பீடில் சாஸ்திரம் பண்ணங்கிற மாதிரி இப்படி ஒரு இது போயிட்டுருக்கு. இது அடுத்தது. சரி, ஒரு வேளை மாதம் பண்ணாதவன் யாராக இருந்தால் அவன் மாலாயத்துக்கு பண்ணலாம். மாலாய அமாவாசைக்கு அதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா அன்றைக்கி இதே மாதிரி தான் ப்ராப்ளம் வரும், டிமாண்டு, ஹை டிமாண்ட். இது அடுத்தது. சரி, காசி, ராமேஸ்வரம், இந்த மாதிரி புண்ணிய கயா, இந்த மாதிரி இடங்களுக்கு போகிற போது பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது. இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு. நீங்கள் கயாவில் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா காசியில் கிராக்கி பிடிக்காத குறையா பின்னாலேயே வருவான் அவன். உங்களுக்கு அது பண்ணுமா இது பண்ணுமாங்கிற மாதிரிலாம் பண்ணுவானுங்க. இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள்லாம் அந்த காலத்துலேருந்து காசியில் சத்திரம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தங்கறதுக்கும் சீப்பாக இடம் கிடைக்கும், சாப்பாடும் போட்டுருவாங்க. அவங்க அப்போ செட்டப் வச்சுருக்காங்க. உன்னை கூட்டின்னு போய் தரிசனம் கூட நல்லா பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த நகரத்தார் சத்திரத்துலேருந்து தான் பூமாலை எல்லாம் டெய்லி காசி விஸ்வநாதருக்கே போகுது, பூஜை பொருளெல்லாம். இது நார்மல். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், கிரீடி பிராமின்ஸ் இருக்காங்க இல்லையா, அது ராமேஸ்வரம் இருக்கட்டும், கயா இருக்கட்டும், காசி இருக்கட்டும், அங்கே தேவையை லூட்டியும் அது இது அதுவும் நீ சொல்லிட்டு நீ நான் எங்கள் ஊரில் பண்ணலைன்னு அதுக்கெல்லாம் சேர்த்து வாங்கிடுவோம். இத்தனைக்கும் கோதானம் பண்ணணும், ஒரு 101 ரூபா வை அப்படின்னு பர்த்தியில் அட்சதை வச்சுருவோம். அதுதான் பசுமாட்டு கண்ணுக்குட்டி.
அவனுக்கு செருப்பு வேணும், அதுக்கு பதில் ஒரு அட்சத்தை வச்சுட்டு இதான் அதுக்கு பதில். இப்படிலாம் ஏமாற்றுவானுங்க. எல்லாத்துக்கும் ஒரே அட்சத்தை தான், ஆனால் ரேட்டு தான் மாறிக்கினே இருக்கும். ஸோ இன்றைக்கி இது ஒரு பெரிய பிஸ்னஸாக போயிடுச்சு. இந்த பிதிர்காரியங்கள் செய்வது என்பது ரொம்ப பெரிய பிஸ்னஸாக போனதுனால அந்த சிஸ்டமே இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. 100க்கு 90 பேர் பண்ணுறதே கிடையாது. 10 பேர் அமாவாசைக்கு பண்ணுவான், இல்லை எங்கேயாவது வெளியே போகிறாங்க இல்லையா, காசிக்கு, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு பழைய காலத்து ஆளுங்க மாதிரி ஒரு திவசன்றதை ஒரு பெரிய சாஸ்திரோக்தமான கடமைன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறவங்கெல்லாம் கிடையாது. எள்ளும் தண்ணீரும் எங்கே போயின அப்படின்னு தெய்வத்தின் குரலில் காஞ்சி மகாபெரியவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். நான் பண்ணுறது இல்லை, அதுக்கும் ரீசன் சொல்கிறேன் உனக்கு. அதாவது நான் வந்து கைலாச யாத்திரை போயிருந்தேன் இல்லையா, அப்போது சிவன் பார்வதி 2 பேருடைய தரிசனம் எனக்கு கிடச்சிதாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் உனக்கு எக்ஸம்ஷன் தர்றோம், உன்னுடைய பித்திருக்களுக்கெல்லாம் நீ தேவசம் இதெல்லாம் பண்ண தேவையில்லை, ஆனால் ஒரே ஒரு தடவை நீ கருப்பு எள்ளு எண்ணெயை எடுத்துன்னு போய் பத்ரி நாராயணன் கோயிலில் கொடுத்துடணும், அப்போ நீ தேவசம்லாம் பண்ண வேண்டாம், வி கிவ் யூ எக்ஸம்ஷன். நான் சொன்னேன், நான் ஒன்றையே பார்த்துட்டேன், அதுவும் கைலாசத்தில் வச்சு பார்த்தேன், இன்னும் நான் ஏன் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போய் கொடுக்கணுன்னு. அவங்க சொன்னாங்க, அங்கே தான் லெட்ஜர் இருக்குது, எல்லாருடைய அக்கௌண்ட் பித்திருக்கள் தான் அங்கே இருக்குது, அதனால் நீ அங்கே போய் ஒரு தடவை கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ பண்ண வேணாம். ஸோ நான் வந்து கைலாசத்துலேருந்து வந்து பத்ரிநாராயணன் கோயிலுக்கு எள்ளு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். அங்கே இருக்கும் நாராயணன்னா இப்படி ஒரு சின்ன கேட்டு இருக்கும், அதுக்கு வெளியே நிற்கிறேன். அந்த ஐயரை அங்கேருந்து ஓடி வந்து என் கையில் இருந்து பிடிங்க போய் நேராக பத்ரிநாராயணன் காலையே வச்சிட்டான். அன்றைக்கி ஒரு நாள் அந்த மாதிரி ஸ்பெஷலாக கொண்டு போய் வச்சுட்டான். அதனால் நான் பண்ணுறதில்லை, பிகாஸ் ஐ பீன் கிவன் எக்ஸம்ஷன் நாட் டு டூ தட் ஒன்று. ரெண்டாவது, ஐ ஆல்ரெடி ஹேட் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். 1984 ராகவேந்திரர் எனக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 12 வருஷம் ஆச்சு, ஐயப்பன், பூர்ண பிரம்மம், இப்படி என் உடம்பு இதே தான், ஆனால் இதில் இருக்கிற ஸ்பிரிட் மாறிக்கினே இருக்குது. எவ்ரி 12 இயர்ஸ் என்னுடைய ஸ்பிரிட் மாறுது. அதனால் நான் இப்போ ஒரு ஹியூமனாக பார்த்து திவசம் பண்ணால் அது ஃபிசிக்கல் டியூட்டியில் வந்துடும். பட்டு ராகவேந்தருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன சம்மந்தம், ஐயப்ப சாமிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அஸ் அ டிவோட்டி வேறு, திவசம் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது இல்லையா. ஆனால் அது ஓரளவுக்கு, அதனால தான் ஒரு வேளை சிவன் எனக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காரான்ட்டு எனக்கு ஒரு தாட்டு. இல்லைன்னா அவங்க ஏன் எனக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்கணும், எல்லாமே சாஸ்திரத்தில் தர்மங்கள்லாம் இருக்குது இல்லையா. இது நிறைய கதைங்க இருக்குது. அதாவது ஒரு பகீரதன் ஒருத்தன் தான், அவன் மோட்சம் கேட்குறான். அப்போ சொல்கிறாங்க, உன்னுடைய மூதாதையர்களுடைய அது சாம்பல் கிடக்குது, அதெல்லாம் ஆத்ம சாந்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னு. என்ன பண்ணுன்றான், கங்கையை வர வச்சு கங்கை தண்ணியில் அந்த சாம்பலெல்லாம் கழுவுனா தான் போகணும். ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னா, சாகர ராஜாக்கள்னு இருந்தாங்க, அவங்க பேர் சமுத்திர ராஜாக்கள். அவங்க எங்கேயுமே அது கிடைக்கல. கடைசியில் பாதாள லோகத்தை ட்ரில் பண்ணுறாங்க. அது போய் எங்கே முடியுதுனாக்கா அமெரிக்காவில் முடியுது. அமெரிக்கா பாதாள லோகம், அவனுக்கு டவுட்டே வேண்டியதில்லை அதில். ஏன்னா உலகம் இப்படி இருக்கா, அதில் டெல்லியிலேருந்து நீ குடஞ்சிக்கினே போனாக்கா கலிஃபோர்னியாவில் போய் நிற்கும். இன்றைக்கும் அதாவது அவங்க தேடி போகிறாங்க பாதாள லோகத்தில். அங்கே ஒரு சாமியார் உட்காந்து இது பண்ணு, அவர் பேர் கபில ரிஷி. அந்த இடத்துக்கு பேர் காடு, காடுக்கு சான்ஸ்கிரிட்டில் என்ன பேர், ஆரண்யம். ஸோ கபிலர் தவம் செய்த ஆரண்யம் கபில ஆரண்யம், தட் பிகேம் கலிபாரண்யம் அண்ட் தட் பிகேம் கலிஃபோர்னியா. ஸோ ப்ரெசன்ட் டே கலிஃபோர்னியாவில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. பக்கத்தில் கலிஃபோர்னியாவில் இன்றைக்கும் ஆர்சில்லுன்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அந்த சாமியார்கிட்ட இவங்க போய், சாமியார் எங்கள் குதிரை நீ தான் திருடின்னு வந்தியான்றாங்க பார்த்தீங்களா, அவர் தவத்திலேருந்து கழுத்திலேருந்து ஹோ அப்படின்றார். எல்லோரும் சாம்பலாக போட்டாங்க. அதனால் இன்றைக்கும் கலிஃபோர்னியா கிட்ட ஆஷ் ஐலாண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ நம்முடைய புராணங்கள் இருக்கிற பல விஷயங்கள், ஸோ கங்கையை அவன் வர வச்சு அந்த இதில் இது பண்ண அவங்க பெற்றோர்களுக்கெல்லாம் முக்தி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட். அதெல்லாம் ஜாகிரபிக்கலாக பார்த்தா கரெக்டாக தானே இருக்குது, இல்லாதது எப்படி வந்துடும் இல்லையா. இப்போ தரீஸ் இந்த இந்திர பதவிக்காக நிறைய பேர், பலி சக்கரவர்த்தி அப்படி தான் இந்திர பதவி வேணும்னு கேட்டான். பெருமாள் சொல்லிட்டார், என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய பிரகலாதனுடைய வம்சத்தில் வந்தவன், இப்போத்துக்கு இந்திர பதவி காலி இல்லை, நீ வந்து பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தார். அப்போ அமெரிக்காவில் இருக்கிற யாரோ
பாதாள சக்கரவர்த்தியாக இருக்கிற பலி சக்கரவர்த்தியினுடைய ஸ்பிரிட்டு. உங்களுடைய எலான் மஸ்காக இருக்கலாம், இல்லை அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இப்போ ரிச்சர்ட் பர்டனாக செத்து போன ஹாலிவுட் ஆக்டர் ஆகணும், யார் வேணா இருக்கலாம். அவன் பாதாள லோகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்த யுகத்தில் அவன் இந்திரநாயகத்துக்கு அவன் ஆஃபர் லெட்டர் வாங்கியிருக்கான். அதே மாதிரி ஆஞ்சநேயர் ராமரே கூப்பிட்டா கூட நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா, எனக்கு என்ஜாய் பண்ணும் உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த யுகத்தில் நீ பிரம்மமாயிடு, உனக்கு எந்த திசையில் இருந்தும் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு உனக்கு 5 முகம் தர்றேன் நான். ஸோ ஆஞ்சநேய, ஹயக்ரீவ, நாரசிம்ம, கருட, ஆதிவராக 5 முகம், 4 திசையில் 4, மேலே இருந்து எதுவும் தொந்தரவு வராது 5. அவர் மகேந்திரிகள் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த யுகத்தில் அவர் தான் பிரம்மா அப்படின்றது ஒரு புராண கதை. இப்படி இந்த தேவசம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாக மதிக்கப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. ராமர் காலத்து வரைக்கும் இவர் தேவசம் கொடுக்குறாரு இறந்து போன தசரதனுக்கு. அப்போ தசரதன் நேரில் வந்து வாங்கினானா. இப்போ உங்கள் இறந்து போன தாத்தா வந்தாக்கா நீ ஓடிட மாட்டேன், தட்டெல்லாம் கீழே போட்டு. ராமர் காலம் வரைக்கும் பித்திருக்கள் நேரில் வந்து வாங்கின காலம் இருந்தது. இப்போ பாசிபிள் இல்லை. அதனால் எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். நான் சொல்கிற கதை தான். நாகர் சவுத்தின்னு ஒன்று வரும். அன்றைக்கி நீ முட்டை பால் எடுத்துன்னு போயிட்டு பாம்பு புத்தில் அந்த முட்டையை வச்சுட்டு பாலை ஊற்றிட்டு பூ போட்டு வரப்போகிற. நீ நம்பி தானே போகிற. அந்த பாம்பு புத்துலேருந்து டாயின்னு ஒரு பாம்பு வச்சா நீ பூஜா பண்ணுவேன், அங்கேருந்து வர முடியும் உங்கள் வீட்டுக்கு வந்து. அதனால் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ரிச்சுவல்ஸ் எல்லாம் சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பானியாக இருக்கே தவிர இவனும் நம்புறதில்ல, அந்த ரிச்சுவலும் இன்றைக்கி சின்சியராக இல்லாத அளவுக்கான கால தேச வர்த்தமான சூழல்கள் இருக்குது. எள்ளும் தண்ணீரும் எள்ளும் தண்ணீரும் எங்கே போயின? மனுஷ்யராக பிறந்த எல்லோரும் தங்களுடைய முன்னோர்கள், தெய்வம் இவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இதுவே பித்ருக்கடன், தேவ காரியம் என்பவை நம்முடைய சக ஜீவர்களுக்கு நம்மால் ஆனதை செய்ய வேண்டும். ஆதித்யம் ஓர் அதிதிக்காவது உணவு படைப்பது, அல்லது திருக்குறளிலே விருந்து என்பது இதுதான். இது மனுஷ்ய யஜ்ஞம். பிரம்ம யஜ்ஞம் என்று இன்னொன்று. பிரம்மம் என்றால் பல அர்த்தம். இந்த இடத்தில் வேதம் என்று அர்த்தம். வேதம் ஓதுவதும் ஓதுவிப்பதுமே பிரம்ம யஜ்ஞம். இது ரிஷிகளின் திருப்திக்காக ஏற்பட்டது. இது எல்லோரும் செய்வதல்ல. எல்லோருக்காகவும் பிராமண ஜாதியினர் மட்டும் செய்வது. எல்லோரும் செய்வதற்காக ஏற்பட்ட இன்னொரு கர்மம் பூத யஜ்ஞம். அதாவது மனுஷ்ய ஜீவனாக இல்லாத ஜீவராசிகளுக்கு கூட நம் அன்பை தெரிவித்து உணவூட்டுகிற காரியம். பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம் இவற்றை எல்லோரும் ஏதோ ஒரு ரூபத்தில் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். வைதிக தர்மப்படி அவரவரும் தங்களுக்கான தொழிலை செய்து ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுவதே அவரவருக்கும் பிரம்ம யஜ்ஞம் என்று சொல்லலாம். வேத நெறியில் சொல்லப்பட்டதையே ஏறக்குறைய திருவள்ளுவரும் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. தென்புலத்தார் என்பது பித்ருக்கள். பித்ருக்களான தாய் தந்தையர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் நமது கடமைகளை எல்லோரும் அவசியமாக செய்தாக வேண்டும். மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்று வேத மாதாவும் இங்கே நம் எல்லோருக்கும் வேத சாரத்தையே லகுவாக பிழிந்து கொடுத்த ஔவை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றும் சொல்லுகிறார்கள். தாய் தந்தையர் ஜீவியவந்தர்களாக இருக்கையில் அவர்களிடம் பணிவுடன் நடந்து கொண்டு அவர்களுக்கு நம்மால் இயன்ற சௌக்கியமெல்லாம் செய்து தர வேண்டும். தாய் தந்தையர் நமக்காக ஆதியில் செய்துள்ள தியாகங்களுக்கு நாம் பிரதியே செய்ய முடியாது. அவர்களது மனம் கோணாமல் அவர்களை வைத்து காக்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போன பிற்பாடும் அவர்களுக்காக சாஸ்திர பிரகாரம் தர்ப்பணம், ஸ்ரார்த்தம் இவற்றை அனைவரும் தவறாமல் செய்ய வேண்டும். பெற்றோர் உயிரோடு இருக்கும் வரையில் அவர்களை வைத்து பராமரிக்க வேண்டும் என்பதை சீர்திருத்தக்காரர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் மரணமடைந்த பின் பித்ருகாரியம் செய்வது அவர்களுக்கு பரிகாசமாக இருக்கிறது. எள், தர்ப்பண ஜலம், பிண்டம், அரிசி, வாழைக்காய், சாப்பாடு எல்லாம் இங்கேயே இருக்கின்றன. அல்லது கண்முன்னாலேயே ஒருத்தன் எடுத்து போனான் அல்லது சாப்பிட்டு விட்டான். பிதிரர்கள் எங்கேயோ மறுஜன்மா எடுத்து விட்டார்கள் என்று நீரே சொல்கிறீர். அப்படி இருக்க இங்கே உள்ள வாஸ்து அங்கே போய் அவர்களை சேருகிறது. வஸ்து இங்கே உள்ள வஸ்து அங்கே போய் அவர்களை சேருகிறது என்பது
பைத்தியக்காரத்தனம் அல்லவா என்று சீர்திருத்தக்காரர் கேட்கிறார். அவர் வாய்விட்டு கேட்கிறார், உங்களில் பலருக்கும் மனசுக்குள் இப்படி சந்தேகம் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒருவர் பையனை பட்டணத்தில் படிக்க வைத்திருந்தார். அவர் பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டியிருந்தது. அதுவும் மறுநாள் கட்ட வேண்டியிருந்தது. உடனே அப்பாவுக்கு தந்தி மணியாடரில் பணம் அனுப்பு என்று எழுதினான். அப்பாவுக்கு தந்தியும் மணியாடரும் தனித்தனியாக தெரியும். பிள்ளையோ தந்தி மணியாடர் அனுப்பும்படி எழுதியிருக்கிறான். அப்பா தபால் ஆபீஸுக்கு போனார். ரூபாயை கொடுத்துவிட்டு தந்தி மணியாடர் பண்ண வேண்டும் என்றார். அவர் தபால் ஆபீஸ் குமாஸ்தா ரூபாயில் ஓட்டை பண்ணி தந்தி கம்பியில் கட்டி அனுப்புவார் என்று எண்ணினார். ஆனால் பணம் வாங்கி கொண்ட குமாஸ்தா ரசீது கொடுத்துவிட்டு, சரி, உம்முடைய பணம் வந்து சேர்ந்துவிடும், அனுப்பியாகிவிட்டது என்றார். குமாஸ்தா பணத்தை பெட்டியில் போட்டதையும் ஓட்டை பண்ணி கம்பியில் சேர்க்காமல் இருப்பதையும் பார்த்த அப்பாக்காரர், என் பணம் இங்கேதானே இருக்கிறது, அதில் ஓட்டை ஒன்றும் போட்டு அனுப்பவில்லையே, அது எப்படி போய் சேரும் என்று கேட்டார். அது போய் சேர்ந்துவிடும் என்று மறுபடியும் குமாஸ்தா சொன்னார். படிச்சிருந்தா நீங்க தூங்கிட்டீங்க. நம்ம பாயிண்ட்ஸ்க்கு வரேன். தந்தி மணியாடுனா என்ன? நீ கேளம்பாக்கம் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட போய் கும்பகோணத்தில் இருக்கிற 3ஆம் தெரு முன்சாமிக்கு கொடுத்துருன்ற. அவன் இங்கே வாங்கி டிராயரில் போட்டுன்னு கடான்றான். அப்போ கும்பகோணத்தில் 3ஆம் தெரு முன்சாமிக்கு பணத்தை கொண்டு போய் அங்கே இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் கொடுத்துறாரு. அதே மாதிரி இங்கே நீ தேவசம் பண்ணுற. இதுக்கு பித்ரு தேவதைகள்னு ஒன்று இருக்குது. அந்த பித்ரு தேவதைகளுக்கு தெரியும் எத்தீரியல் வேர்ல்டில் உங்கள் ஆள் எங்கே இருக்கான்ட்டு. ஒருவேளை அவன் அங்கே இருந்தாக்கா அங்கே அவனுக்கு ஏதோ கிடைக்கும். அன்றைக்கி அவன் ஒருவேளை குதிரை பசுமாடு வேறு ஒரு ஆத்மாவாக உலகத்தில் திருப்பியும் பிறந்திருந்தான்னா அவங்களுக்கு தெரியும் எந்த ஆளுக்கு இது கொடுக்குறாங்க, அவன் எங்கே இருக்கான், இல்லை அது எதுவாக இருக்குன்னு. அதே ஈக்குவலண்ட்டான ஃபுட்டு. அந்த ஈக்குவலண்ட்டான ஃபுட்டுன்னா என்ன? நீ இப்போ ஸ்பேஸ் கிராஃப்டில் விண்வெளிக்கு போகிற. நம்ம ஊரில் இட்லி மசாலா தோசை சாப்பிட்டு தான் அங்கே போய் சேருமா? அதனால் அந்த எனர்ஜி என்ன பண்ணுறாங்க, கேப்சூலாக மாற்றிடுறாங்க. ஸோ எப்போல்லாம் அவங்களுக்கு பசிக்குதோ அங்கே பசி கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி கிராவிடேஷ்னல் டிஃப்ரென்சஸ். மாத்திரையை சாப்பிட்ருவாங்க. அப்படி தான் அந்த இடத்துல. அதே மாதிரி நீ கொடுக்குற தோசை அங்கே போய் சேராது, உனக்கு அதில் டவுட் தேவையில்லை. ஆனால் அதுக்கு இணையான நீ ஒரு உனக்கு வேண்டிய ஒரு ஆத்மா மாடாக பிறந்திருக்குன்னு வை. அன்றைக்கி பார்த்து யாருக்கோ ஒரு நல்ல எண்ணெய் வந்து அந்த மாட்டுக்கு அவுத்திக்கீரை வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இப்படி கடவுள்கிட்ட கணக்கு இருக்குது. உனக்கு ஒன்றும் சரி தேவையில்லை அதெல்லாம். திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பட் இந்த பித்ருக்கள் இருக்கிறது உண்மை தான். எனக்கு ஒரு எல்டஸ்ட் பிரதர் இருந்தார். அவர் ஆர்மியில் இன்ஜினியராக இருந்தார். ஒரு இறந்துட்டார், எங்கேஜ்லேயே இறந்துட்டார். இதில் சாஸ்திரதாரான்ட்டு ஒரு இடம் டேராடூன் கிட்ட, அங்கே இருந்து அப்படியே வந்து இறந்துட்டார்னு வச்சுக்கோ, அது வேறு கதை. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான். அவனுடைய ஒய்ஃப் அன்பு செல்வின்னு பேர். அந்த 2 பேர் சுதந்திரம், கோயம்புத்தூர்காரங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அமெரிக்கன் வீசா கிடைக்காம 3 தடவை 2 தடவை ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போ எங்கள் வீட்டில் இருந்து தங்கியிருந்தா. நான் சொன்னேன், என் கையால் நான் எழுதி தரேன், உனக்கு கிடைக்கும் வீசான்னா. அதே மாதிரி அன்றைக்கி கிடச்சிச்சு ரிஜெக்ட் ஆன வீசா. அப்போது அவள் வந்து இந்த ஃப்ரான்செட் எழுதுவாள். இந்த கையில் இப்படி பேனா பிடிச்ச உடனே எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த எத்திரியல் ஸ்பிரிட் பித்ருலோக தேவதைகள் எல்லாம் கூப்பிட்டாக்கா அது வரும். அது கையில் எழுதும். என்ன கேள்வி கேட்டால். இப்போ எங்கள் அம்மா வந்து அண்ணா நகரில் இருந்தாங்க என் கூட. எங்கள் பெரிய அண்ணன் இருக்கான் இல்லையா, அந்த ஆள் ஸ்பிரிட்டு, அந்த ஆளை கூப்பிட்றாங்க. அப்போ நான் வாழ்க்கையில் கடவுளை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அம்மா மதர் கேட்குறா, சங்கர் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுனுக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிஜம் நடந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ பிளான்சிட் எழுதுது, கடவுளின் பிள்ளை அவன், கடவுளின் பிள்ளைக்கு ஏதம்மா கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வர. நிஜம். நான் ஐம் டாக்கிங் ஆஃப் 1984. அப்போ இருக்குது இதெல்லாம். இல்லாதது எங்கேருந்து வந்துடும், யோசனை பண்ணிப்பார். அப்போ பிதர்கள் இருக்கிறது உண்மை. நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன் இல்லையா. திருவண்ணாமலை கோயிலில் பித்ருவே கிடையாது. அவர் இன்னும் எத்தீரியல் ஸ்பிரிட்டு அருணகிரிநாதர். ராமசுரத்குமார் சாமி நான் அந்த பிள்ளையார் சன்னதிக்கிட்ட உக்காண்டிருக்கோம். அப்போது அந்த அருணகிரிநாதர் ஒரு ஃபார்மில் வராரு. வந்துட்டு, இந்த மாதிரி எனக்கு சோறு வைக்கிறது இல்லை, நீ வந்து ஒரு உத்தரவு போடு அப்படின்னு. ஏன்னா அது கோபுரத்து மேலே உக்காந்துக்கிறாரு, இந்த ஐயருங்க அங்கே கொண்டு போய் காட்டவா போகிறானுங்க. ஸோ அது கேட்குறாங்க அவங்க. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நம்ம துர்கை கோயிலெலாம் கட்டணுமா, முதல்ல மிளகாத்தம்மன் கோயில் தான் இருந்துச்சு.
ஸோ துர்கை கோயில் கட்டுற உடனே இங்கே இவங்க பூஜைலாம் பண்ணுறாங்க, எல்லாம் இருக்குது. அந்த மிளகாத்தம்மன் ஒரு நாள் எங்கிட்ட வந்துச்சு. நிஜமாக வந்துட்டு எல்லாத்தையும் அந்த பெரியவளே துண்ணுறா, எனக்கு எதனா வைக்க சொல்லு. அப்புறம் நான் சொன்னேன், குருமூர்த்தி சார் அவங்க வீட்டிலேருந்து பண்ணி கொண்டு போய் மிளகாத்தம்மனுக்கு நைவேத்தியம் வைக்காது. ஸோ இதெல்லாம் அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் இருக்குது உண்மையாக. அது அதுக்கு ஸ்பிரிட்டுக்கு தேவைகள்லாம் இருக்குது. தேவைன்னா உட்காந்து தின்னுமா போகுது, அது ஸ்மெல்லு தான். ஏன்னா மேலே வந்து சத்தம், அதுக்கு கீழே ஸ்பரிசம் அண்ட் சத்தம், இப்படி ஒவ்வொரு எலமெண்ட் இருக்கு இல்லையா. இந்த பூமியில் தான் 5 எலமெண்ட் இருக்கும். சுவை, ஒளி, ஊறு, நாற்றம்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. மேலே 1, அதுக்கப்புறம் 2, இங்கே வந்தால் 5, அதுக்கு கீழே போனால் வெறும் தண்ணி, அதில் டேஸ்ட்டு, பூமியில் வாசனை. இன்னும் இதெல்லாமே இருக்குது. மழை பெஞ்சா வாசனை அடிக்குது இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ பெரியவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். அதனால் பெரியவங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க, மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னுவாங்க. பெரியவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் அமிர்தம் போன்ற வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். நமக்கு புரிஞ்சாலையும் புரியலனையாலையும் ஆண்டாள் சொல்கிறா, மேலையார் செய்வனகள்ன்றா. நம்மிலும் மேலான அறிவுடையவர்கள் எதை செய்தார்களோ எதை சொன்னார்களோ அதெல்லாம் செய்யலாம். என்னால் முடியல, நான் ரொம்ப பிஸியாகிறேன்னு நீ சொன்னியானா, அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, வேண்டுவன கேட்டுதியேல், முடிஞ்ச அளவுக்காவது பண்ணும்பா அப்படின்னு சொல்கிறா. அதனால் இதுக்கெல்லாம் வேல்யூஸ் இருக்குது. இது கலிகாலம். கலிகாலத்தில் ஜனங்களுக்கு அதிலெல்லாம் பிடிப்பும் போயிடுச்சு. இந்த ப்ரீஸ்ட்ஹுட்டும் அது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அவன் இல்லாமல் நீ எந்த பூஜையும் பண்ணிட முடியாது, நம்ம தான் தரிசனம் கிடைக்கும் இல்லையா. கடவுளை கும்பிட்றதுக்கு ஒரு குழந்தைக்குது, அந்த குழந்தைக்கு அம்மா கிட்ட பால் குடிக்கணுன்னாக்கா அது குடிச்சுன்னு தான் போகுது இல்லையா. இதுக்கு ஒரு நடுவில் இந்த மாதிரி ஒரு ப்ரீஸ்ட்ஹுட்டுன்னு ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த தர்மங்களை காப்பாற்ற வேண்டிய ப்ரீஸ்ட்ஹுட்டே அதை அழிக்கிறதுக்கு ஒரு காரணமாக போயிட்டாங்க. அண்டு இன்றைக்கி சில இடங்களில் நேர்மையாக செய்கிறவங்க இருக்காங்க, உங்ககிட்ட எதையுமே ஸ்குவீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த காலத்து ஆளுங்க. இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிற ப்ரீஸ்ட்ஹுட்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் இன்றைக்கி பல காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு வேத பாடசாலையில் உங்கள் குழந்தைங்களை கொண்டு போய் போட்டிங்கன்னு வை, நிறைய இடங்களில் வேத பாடசாலை இருக்குது. அங்கே உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 7,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வேதம் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா தங்குற இடம், சாப்பாடு ஃப்ரீ, 7,000 ரூபாய் கிடைக்கும். அந்த வாத்தியாருங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 12,000 15,000 ரூபா அவங்களுக்கு தங்குற இடம் கிடைக்கும். நீ 7 வருஷத்துலேருந்து 12 வருஷம் படிக்க வேண்டியிருக்கும் வேதம். திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு வேத பாடசாலை நடத்துகிறாங்க. மலை மேலே நீ போகிறதில்ல, அப்சர்வேட்ரி, அந்த இடத்துல வேத பாடசாலை இருக்குது. ஒரு காட்டேஜில் ஒரு வாத்தியார் 4 பசங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வரிசையாக கட்டி விட்ருக்காங்க. அவங்களுக்கு நீ எப்போ போய் சேர்றியோ அப்போ திருப்பதி கோயிலுக்காரங்க டெபாசிட் போட்டு நீ அந்த 12 வருஷம் வேதம் படிச்சுட்டு வர்ற போது உனக்கு ஃபியூ லேக்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்காங்க. சாப்பாடு, வேதம் எல்லாம் நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. 4 வேதத்துக்கும் தனித்தனியாக ஆட்கள் எல்லாம் வச்சு நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. சிருங்கேரியில் இருக்குது. இது மாதிரி சில இடங்களில் நல்ல வேத பாடசாலைகள்லாம் இருக்குது. இப்போ படிக்கிறவங்க வேதம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்த் இந்தியாக்காரங்க அது நம்புகிறாங்க, வராங்க. ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்து வராங்க. மற்றபடி தமிழ்நாட்டிலலாம் இன்றைக்கி வேத பாடசாலை படிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கி ஒரு 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கின்னு பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு இருக்கிற ஒரு பிராமின் பையனை தான் கட்டிக்கிறேன்னு இது பொண்ணு. ஒரு குருக்கள் குறைஞ்சது 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் இல்லையா. இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த ஐபொண்ணுங்கள்லாம் வந்து இந்த பேண்ட் ஷர்ட்டு தான் தேடுதே தவிர அவர் சக வச்சுன்னு இருப்பார் அப்படின்னு. இது ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ். 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஹஸ்பண்ட் கூட வேணாம், 12-15,000 ரூபாய்க்கு ஆஃபீஸ் வேலைக்கு போகிற குமாஸ்தாவாக இருந்தாலே அவனை கட்டிக்கிறேன்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கி நிறைய பிராமின்ஸுக்கு பொண்ணுங்க கிடைக்கிறது இல்லை. இது நிஜமான விஷயம். நிறைய பேருக்கு பிராமின் பாய்ஸ்க்கு இந்த மாதிரி வேதிக்கையில் இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது. இப்படி இப்போ கால தேச வர்த்தமானத்தில் பல விஷயங்கள் மாறி போயிடுச்சு. ஒரு வேல்யூ பேஸ்டாக இருந்த பல விஷயங்கள் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நிஜமாகவே காணாமல் போயிடுச்சு. இப்போ போன ஒரு மாதத்துக்கு முன்னே கூட ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். நம்ம தென்காசி பக்கத்தில் ஒரு வேத பாடசாலை இருக்குது. தென்காசி பக்கத்தில் என்னமோ ஊர், அது நீங்கள் டாக்குமெண்ட்டில் பார்த்தது தெரியும். அங்கேயும் எல்லாம் வடநாட்டிலேருந்து வந்து படிக்கிறானுங்க. ஒரிசா, நேபாள் இந்த மாதிரிலேருந்து வந்து படிக்கிறான். நம்ம ஊர் பசங்களாம் யாரும் படிக்கிறதே கிடையாது.
அண்டு இத்தனைக்கும் அவங்களுக்காக ஒரு நல்ல மைதானம் வச்சு ஃபுட்பாலு வாலிபாலு டென்னிஸு இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க, ஆடட் அட்ராக்ஷன்ஸு. ஆனால் அப்பயும் படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. Question from a devotee. Is it a boon or a bane to get the boon of being a Siranjeevi? இட்ஸ் எ பனிஷ்மெண்ட். இப்போ எனக்கு 76 முடிஞ்சிடுச்சு, இன்னும் அடுத்த மாதம் வந்து 77 வந்துடும். ஏதோ கடல் புண்ணியத்தில் நானும் வண்டி ஓட்டின்னு இருக்கேன், இந்த மேனேஜிங். இதே ஒரு ஓல்டு பர்சன் இருக்கான் வை, பெட் பேன் கேஸு, பெட்லேயே படுத்துன்னு மரம் ஊற்றுறோம், உன்னை பாரமாக நினைக்கக்கூடிய ஒன்றை எல்லாம் தான் லவ் இருந்தாலையும் ஒன்று வாழ்நாள் பூரா 365 நாளும் பேதி பண்ணிட்டு ஒன்று கூட்டும் போய் இதெல்லாம் நடக்கிற வேலையா அந்த காலத்துலலாம். ஸோ யூ பிகம் a nuisance to your own family and what is that you want to achieve? பெட் பேன் அதுலேயே மரம் மூத்திரம் போயிட்டு அப்படி என்னத்தை இந்த உலகத்தில் நீ கேட்க போகிற? அட்லீஸ்ட் உனக்கு மெமரியெல்லாம் இருந்து கடவுளை நினச்சி ஜபங்கப்பம் பண்ணுவேன்னா போகிற வழிக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் சேர்த்துன்னு போகலான்னாவது நினைக்கலாம். அதுவும் மோஸ்ட் ஆஃப் தி கிழமைகள் ஓண்டு பூஜை கீஜெல்லாம் வந்து எதுவும் அவங்களுக்கு ட்ரைனிங்லேயே இருக்காது, அதனால் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ ஆஃப் when the going is good. சும்மா வயசாகிட்டு உட்காந்துக்கிட்டு நம்மளையும் சஃபர் பண்ண வச்சுக்கிட்டு மற்றவங்களையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ இட்ஸ் பெட்டர் when the going is good you should go. அதனால் நான் லாங் பேக் ஐ காயின்ட் எ கொட்டேஷன், மை கப் ஆஃப் ஜாய் இஸ் ஃபுல் டு த பிரிம். உலகத்தில் எல்லாமே சந்தோஷம் தான், நான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாள், எனக்கு என்ன பெண்டிங்கே இல்லை. ஸோ ஐ ஃபினிஷ்ட். ஐ ட்ராவல்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஐ டன் ஆல் பூஜாஸ், ஆல் யாத்ராஸ். கைலாஸ் எல்லாம் 11 தரிசனம் பண்ணிட்டோம், உலகம் பூரா சுற்றியாச்சு, அண்டார்டிகா கூட பார்த்தாச்சு, இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு, எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேருக்கு நல்லது பண்ணியாச்சு, என்ன பாக்கி இருக்குது இல்லை? அதனால் எழுதினேன், மை கப் ஆஃப் ஜாய் இஸ் ஃபுல் டு த பிரிம். ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ் ஃபார் லிவிங் திஸ் எர்த், பட் ஐ ஹாவ் ஒன்லி ஒன் ரிக்ரெட், தட் இஸ் ஆஸ் டு வை ஐ கேம் டு திஸ் எர்த்ன்னு. என்னுடைய வாழ்க்கை என்ற மகிழ்ச்சி கோப்பை நிரம்பி வழிகிறது. இந்த உலகத்தை விட்டு போவதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் ஒரே வருத்தம் இருக்கிறது, இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேன் என்ற வருத்தம் உண்டு. வை டிட் ஐ கம் டு திஸ் எர்த்துங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. உலகத்தில் என்ன இருக்குது? ஏதாவது இந்த உலகத்தில் நிஜமா? சமரேஷ் பாட்டு பாடு, ஒன்றுமில்லாத பாட்டு கேளுங்க. அதெல்லாம் நான் எப்பயோ சொல்லிட்டேன், எந்த பாட்டையும் யாருக்கும் ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம், இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். உனதென்றும் எனதென்றும் நாம் உரிமையில் கழிக்கின்றோம், ஒன்றுக்கும் உதவாத உறவுகளில் நாம் ஊறி திளைக்கின்றோம். பணம் பொருள் பெரிதென்று நாம் பரிதவி தழுகின்றோம், ஒரு பதவி கிடைக்கவென்று நாம் பகட்டாய் திரிகின்றோம். இதெல்லாம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எலும்பு நல்லா சரிச்சிட்டாங்க, வெறும் எலும்பு தாங்குது. ஒரு நாய் அதில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சி அந்த எலும்பு அப்படி வாயில் கவிச்சான், வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி இப்படி கடிக்குது. அந்த எலும்பில் ஒன்றும் இல்லை, இது கடிக்க கடிக்க இதனுடைய இந்த சைடுங்கிற டிஷ்யூஸ் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் வாயில் வந்தோன்னா அந்த எலும்பில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சி கட்சி எனக்கு தான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீ எதை தேடஞ்சு, எது பொண்ணாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுலையுமே ஒன்றுமே கிடையாது. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறவி இல்லையா? அதாவது உனக்கு ஒரு மோகம் இருக்கிற வரையில் அதில் கிக்கு இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை நீ என்ஜாய் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது மேலே ஒரு கிக் இருக்கும். when you are finished with your desires, அது மேலே அவர்ஷன் தான் வரும். நீ சாப்பிடாதுக்கிற வரைக்கும் உனக்கு பாதாம் கீர் சாப்பிட்லான்னு இருக்கும். சாப்பிட்டு உக்காந்துக்கிற போது நான் அல்வா கொண்டாந்து கொடுத்தா கூட வேணாம் பாபா வாந்தி வருது அப்படின்னுவேன். ஸோ இட் இஸ் பெட்டர் தி வாசனாஸ் ஆர் ஓவர், தென் நோ ஒன் கேன் டெம்ப்ட் யூ. நோ ஒன் கேன் டெம்ப்ட் மீ, பிகாஸ் நான் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் சாமியாக இருக்கேன். அதனால் மைன் இஸ் லவ், அண்ட் லவ் அண்ட் லஸ்ட் ஆர் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். லஸ்ட்னா காமம், அது தூணுக்கு புடவை கட்டியிருந்தால் கூட தூக்கி பார்க்கலான்னு நினச்சா அதுக்கு பேர் லஸ்ட், அது காமம். லவ்னா என்ன? நாய்க்குட்டி பூனைக்குட்டியிலேருந்து வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கலேருந்து மேல் ஆர் ஃபீமேல், பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியாக வர்றது. இட்ஸ் எ ஃபோர்த்து சக்கரஸ் வைப்ரேஷன், அவ்வளோதான். லவ்ங்கிறது ஃபோர்த்து சக்கரவுடைய வைப்ரேஷன். இட் வில் மேக் யூ மோர் டிவைன். ஸோ மக்களுக்கு நிறைய விஷயம் இந்த உலகத்தில் புரியல. அதனால தான்
இதெல்லாம் பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இந்த உலகத்தில் நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பாட்டு கூட சமரசம் இருக்குது, மண்ணடிக்கு போகும் முன்னே. மண்ணடியில் போகும் முன்னே மண்ணடியை சேர்ந்து விடு, மலரடியை பணிந்து மறுபிறவி ஒழிந்து விடு. மண்ணாலே லிங்கம் வைத்தாள் மாதேவி பூசை செய்தாள், அந்த மாதேவன் சிவசங்கர் என்பதை அறிந்து விடு. நீ நின்ற இடம் கூட நின்னதில்லை அறிவாயா, நிலையான வாழ்க்கையிலே உயர் பொருளை தெரிவாயா. மூச்சிருக்கும் போது இந்த முக்தனை அடைந்து விடு, பேச்செல்லாம் இவன் புகழை பேசி இன்பம் அடைந்து விடு. அண்ணாமலையினிலே அக்னியாய் நிற்பவனும் ஐயன் சிவசங்கரனே என்றுறுதி கொண்டு விடு. அதாவது நம்ம உடம்புல 5 எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அப்போது எல்லாம் வேறு வேறு. இது ஆகாசம், இது கீழே இருக்கிறது வாயு காற்று, இது மண், இந்த இடத்துல தண்ணி, இந்த இடத்துல நெருப்பு. இந்த 5 தான் நாம். இந்த 5 எலமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் இந்த கெமிக்கல் கம்போசிஷன் கால் த பாடிங்கிறது. ஸோ வென் யூ டை வாட் ஹேப்பன்ஸ், the chemical composition becomes a decomposed. காற்று வெளியே போயிடுது. இங்கே இருக்கிற இந்த தாட் பண்டில் இருக்கு இல்லையா, மெமரி சிப்பு, அது மேலே எத்திரியல் வேர்ல்டுக்கு போயிடுது. மண்ணிலேருந்து வந்த பொம்மை உடம்பு மண்ணில் பச்சிடுறாங்க, எரிச்சிடுறாங்க, வாட்டர் எவாபரேட் ஆகிடுது, ஹீட் எவாபரேட் ஆகிடுது. ஸோ இட்ஸ் எ டீகம்போசிஷன். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னா KMnO4, ஒரு K பொட்டாசியம், MnO4 இப்படி இருக்கும். இதெல்லாம் நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். பாடுறவங்க பாடு. அடித்தாலும் அணைத்தாலும் அவனே கதி, அயராதே நெஞ்சே சங்கரனை துதி. அடித்தாலும் அணைத்தாலும் அவனே கதி, நினைத்தாலே எதிர் தோன்றி வரும் பதங்கள் அவை மிதிக்காமல் உனை தொட்ட வினை ஓடுமோ நெஞ்சே. அடித்தாலும் அணைத்தாலும் அவனே கதி. தாய் உள்ளம் உனக்கின்னும் புரியாததா, தந்தை இவன் ஆதங்கம் அறியாததா. மாய்மாலன் இவன் பேச்சில் மயங்காதிரு, மாமாய்மாலன் இவன் பேச்சில் மயங்காதிரு. குழப்பும் மன்னவனை பின்தொடர தயங்காதிரு, குழப்பும் மன்னவனை பின்தொடர தயங்காதிரு நெஞ்சே. அடித்தாலும் அணைத்தாலும் அவனே கதி, கண்டில் துரும்பு விழையிமை பொறுக்குமோ, கரும்புள்ளி உன்னில் தோய மனம் சகிக்குமோ. நடிக்க உன்னை பாத்திரமாய் தேர்ந்தெடுத்தான், நடிக்க உன்னை பாத்திரமாய் தேர்ந்தெடுத்தான். நாடகத்தை சுபம் என்று இவன் முடிப்பான், உலக நாடகத்தை சுபம் என்று இவன் முடிப்பான் நெஞ்சே. அடித்தாலும் அணைத்தாலும் அவனே கதி, அயராதே நெஞ்சே சங்கரனை துதி. அடித்தாலும் அணைத்தாலும் அவனே கதி, அவனே கதி. தவம் செய்து சிவமாகலாம், சிவமாகலாம், நீயும் சிவமாகலாம். தவம் செய்து சிவமாகலாம். சவமாகி உலகினிலே மடிவார்ப்பலர், சவமாகி உலகினிலே மடிவார்ப்பலர். சத்குருவாலே
சிவமாகி நிலைத்தார் சிலர் சத்குருவாலே சிவமாகி நிலைத்தார் சிலர் சிவமாகலாம் நீயும் சிவமாகலாம் தவம் செய்து சிவமாகலாம் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா